இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு இதில் 1 டீஸ்பூன், இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், மிளகுத்தூள் இதில் 1 டீஸ்பூன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். அடுத்து மீன் வறுவலுக்கு தடவி வச்சிடலாம். இந்த மீனுக்கு பேர் ஆவோலி. ஆவோலியா ஆகோலியா தெரியல சரியா. இது வந்து 3/4 கிலோ மீன். 3/4 கிலோ மீனுக்கு இந்த அளவு நான் எடுத்திருக்கேன். இதே போல் மெத்தடில் நீங்கள் எல்லா மீனுமே செய்யலாம். இது போல் செஞ்சால் கொஞ்சம் அதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம வீட்டில் மீன் பொரிக்கிறப்போ கருகுன வாடை வீட்டுக்குள்ளே அடிக்கும். எல்லோரும் ஒரு மாதிரி இருமுற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அதனால அந்த மாதிரி கருகுன ஸ்மெல்லோ அந்த எண்ணெய் வந்து நிறம் கூட மாறாது. இது போல் நீங்கள் மீன் பொரிச்சிங்கன்னா நீங்களும் இது போல். அப்புறம் காரம் வந்து அதிகம் கம்மி அது வந்து நம்ம விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். கடையில் போய் நம்ம மீன் மசால் பொரிக்கிற மசால் வாங்கி பொரிச்சோம்னா அது வந்து டேஸ்ட்டு வந்து நாக்கெல்லாம் ஒரு மாதிரி எரியிற போலயே இருக்கும். நம்ம வீட்டில் இதே போல் இதே மெத்தடில் நீங்கள் எந்த மீனாக இருந்தாலுமே இது போல் நீங்கள் மீன் பொரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் வீட்டில் கருகின ஸ்மெல்லோ மீன் ஸ்மெல்லோ அடிக்காது, நல்லாயிருக்கும். அந்த மசால் வந்து தனியாக பிரிஞ்சு வராது. மசால் தனியாக மீன் தனியாக பிரிஞ்சு ஒரு சில மீன் பொரிக்கிறப்போ மசால் தனியாக மீன் தனியாக பிரிஞ்சு வரும். அது போலையும் வராது. மசால் வந்து மீனோட ஒட்டியே இருக்கும். அது உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக நம்ம மீனில் கரெக்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள். அடுத்த டைம் நீங்கள் இதே போல் தான் பொரிக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ருசியாகவும் இருக்கும். மீன் வந்து நல்லா காரமாக மசால் ஒட்டி நல்லா இருக்கும். வறுவலுக்கு மசால் தடவி வச்சாச்சு. 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சுக்கலாம். மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். மீனில் மசால் தடவி வச்சு 1/2 மணி நேரத்துக்கும் மேலேயே ஆயிடுச்சு. இப்போ மீன் பொரிச்சுக்கலாம். மீன் பொரிக்க எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ மீன் போட்டுக்கலாம். போட்டதுமே திருப்பி போடக்கூடாது. போட்டதுமே திருப்பி போட்டோன்னா அது வந்து மீன் வந்து பிஞ்சு போயிடும். அதனால் போட்டு அதுவே மேலே வரும். நம்ம தொட்டோம்னா அதுவே அசையும். அப்போ திருப்பி போடணும். இப்போயே திருப்பி போட்டோம்னா மீன் வந்து அடியில் ஒட்டிட்டு பிஞ்சு போயிடும். அவ்வளோதான். மீன் 2 பக்கமும் திருப்பி போட்டு வெந்துருச்சு. நம்ம போட்டதுமே நல்லா அப்படியே பொங்கிட்டு இருந்துச்சு எண்ணெய். இப்போ பாருங்கள் அது சைலண்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம் மீன். இப்படி மீன் பொரிக்கிறதால எண்ணெயோட கலர் கூட மாறாது. கொஞ்சம் கருவேப்பிலை பொரித்து மீனில் போட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மீன் வறுத்தாச்சு.